இதுக்கு முன்ன பார்த்த வீடியோல வந்து யூஸ் எஃபெக்ட்னா என்ன? லைஃப் சைக்கிள்னா என்ன? அத யூஸ் பண்ணி என்னலாம் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோல ஆக்சியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த ஆக்சியஸ் பேக்கேஜை யூஸ் பண்ணி எப்படி பேக்கெண்ட்லேருந்து டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணுறது, அப்புறம் புஷ் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே நம்ம ஃபைலில் பார்த்தீங்க சொன்னால் ஆக்சியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே சர்வர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து சர்வர் டாட் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெண்ட் கான்ஃபிகரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டேன். இது வந்து ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணதுனால ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேக்கெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே இதை தான் சேம் காப்பி பண்ணியிருக்கேன். அது வந்து டெம்ப்ளேட்டாக, அதாவது ஃபார்மெட்டாக இருக்கும். ஃபார்மெட் மீன்ஸு மாடல் மாடலுக்கு தனி ஒரு ஃபைல், அப்புறம் ரவுட்டருக்கு தனி ஃபைல், கண்ட்ரோலருக்கு தனி ஃபைல், அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டாக இருக்கும். ஒரு டெம்ப்ளேட்டில் ஸ்ட்ரக்சரோட வச்சுருப்போம். இது வந்து சும்மா ஜஸ்ட் நம்ம வந்து பேக்கெண்ட் தேவையில்லைல்ல, ஃப்ரண்ட் எண்டில் தான் அந்த ஆக்சிஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், ஆக்சிஸை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காகத்தானா. அதுக்காக நான் டைரெக்டாக வந்து சிம்பிளாக இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், கார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், மங்கூஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே சர்வர் டாட் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே ஃபைலில் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பிரஸ் டாட் ஜேஎஸ்ஆன்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபெச் பண்ணியிருக்கோம். அடுத்து கார்ஸ் மிடில் வேறு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயே டிபி கனெக்ஷன் வந்து இங்கேயே வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்கீமாவும் இங்கேயே கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்கீமாவோட அந்த கலெக்ஷனோட நேமு, இதே ஸ்கீமாவை வந்து கால் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் யூசர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் மெத்தடை வந்து கால் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கெட் யூசர்னு சொல்லிட்டு ஒரு கெட் மெத்தட் ஒன்று கால் பண்ணியிருக்கோம். இது வந்து போஸ்ட் மெத்தடுக்காக நம்ம எழுதுவோம் இல்லையா, இன்புட்டில் ஒரு டேட்டாவை கொடுத்து புஷ் பண்ணுறது வந்து போஸ்ட் மெத்தடு. டேட்டா வந்து பேக்கெண்டில் இருக்கிற டேட்டாவை வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ஃபெச் பண்ணுறது கெட் மெத்தடு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரவுட்ஸ் தான். ரவுட்ஸ் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்கோம்னு சொன்னால் ஏபிஐ கிரியேட் யூசர், ஏபிஐ கெட் யூசர்னு சொல்லிட்டு 2 ரவுட் தான் கொடுத்துருக்கோம். அந்த 2 ரவுட்டுமே யூஆர்எல், ஏபிஐ யூஆர்எல் தான். இதுதான் ஏபிஐ லிங்க் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆப்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி அது வந்து அந்த நம்மளோட சர்வர் ஃபைல் வந்து ரன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த சர்வர் ஃபைல் வந்து ரன் பண்ணிக்கலாம். அது கண்ட்ரோல் டு பேக் டிக் காமிக்கிறேன். போய் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இப்போது சர்வர் ஃபைலுக்கு வந்தாச்சு. ஓகே, நான் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு வந்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் கிளாஸுங்கிற இந்த மெயின் ஃபோல்டரில் இருக்கும். இந்த மெயின் ஃபோல்டர்லேருந்து ஆக்சியஸுங்கிற ஃபோல்டருக்கு வரணும். ஆக்சியஸுங்கிற ஃபோல்டர்லேருந்து சர்வருங்கிற ஃபோல்டருக்கு வரணும். இந்த ஃபோல்டருக்கு வந்தால் மட்டும்தான், இந்த பாத்துக்கு வந்தால் மட்டும்தான் நம்மளோட அந்த ஃபைலை வந்து ரன் பண்ண முடியும். அதுக்காக நான் சிடி ஸ்பேஸ் ஆக்சியஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆக்சியஸ்குள்ளே வந்தாச்சு. மறுபடியும் ரிட்டர்ன் சிடி ஸ்பேஸ் சர்வருங்கிற ஃபைலுக்கு வந்துக்கிறேன். ஓகே, சர்வர் ஃபைலுக்கு வந்தாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்பிஎம் ஸ்டார்ட். ஓகே, பேக்கெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. சர்வர் இஸ் ரன்னிங் ஆன் போர்ட் 7000, MongoDB இஸ் கனெக்டட்னு சொல்லி வருது. சர்வர் இஸ் ரன்னிங் ஆன் போர்ட்னு இருக்கா, இந்த இந்த ஒரு கன்சோல் தான் இங்கே வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து MongoDB இஸ் கனெக்டட்னு சொல்லிட்டு இந்த 10 மெத்தடில் இருக்கிறது வந்து இங்கே வந்து கால் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு ஆக்சியஸ்குள்ள ஓகே, டெர்மினல் இன்னொரு பாத் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் சிடி ஸ்பேஸ் ஆக்சியஸ் போய்க்கலாம். ஓகே, இதுலேயே சிஆர்ஏ மெத்தட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். சிஆர்ஏ மெத்தடுங்கிறது வேறு எதுவும் கிடையாது, வேறு எதுவும் இல்லை. கிரியேட் ரியாக்ட் ஆப் இருக்கு இல்லையா, ஷார்ட் ஃபார்ம்னு சிஆர்ஏன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னே சிஆர்ஏ மெத்தடுக்கு மட்டும் தனி வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, என்பிஎக்ஸ் ஸ்பேஸ் கிரியேட் ஹைஃபன் ரியாக்ட் ஹைஃபன் ஆப். ஃபேஸ் விட்டு எந்த ஒரு ஃபைல் நேமும் கொடுக்கலன்னு சொன்னால் இந்த ஃபைல்லையே வந்து டேரெக்டாக வந்து கிரியேட் ஆகிடும். அதாவது ஆக்சிஸ்ங்கிற ஃபைலில் வந்து டேரெக்டாக வந்து கிரியேட் ஆகி வெளியில் இருக்கும். அதனால் நம்ம ஒரு கிளைண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்மளோட ஃப்ரண்ட் ஃபைல் வந்து கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளைண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கு இல்லையா, இது வந்து சர்வர் வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணது தான். இந்த கிரேசன் வந்து எப்படின்னு சொன்னால் நம்மளோட நெட்வொர்க் ஸ்பீட் பொறுத்து மாறும்.
நம்மளோட நெட்வொர்க் ஸ்பீட் பொறுத்து அது எவ்வளோ ஸ்பீடாக வந்து கிரியேட் ஆகுமோ அவ்வளோ இது ஆகும். ஓகே. ஓகே. ஹேப்பி ஹேக்கிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்க முடியுது இல்லையா? நம்ம வந்து இப்போ வந்து நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் ஃபைல வந்து கிளையன்ட் ஃபைல வந்து கிரியேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டோம். அதனால தான் ஹேப்பி ஹேக்கிங்கிற ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடியுது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணலன்னு சொன்னால் ஏதாச்சும் எரர் வந்திருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, எந்த ஒரு ஃபைலையும் அதை எடிட் பண்ண வேணாம். டேரெக்டாக app.js போய்க்கலாம். ரிமூவ் பண்ணுறதெல்லாம் அது வந்து அது தேவையில்லை, விட்டுறலாம். அந்த ஹெட்டரை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஹெட்டரை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு இந்த ப்ராஜெக்டில் என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்க்கு வந்து இப்போ நம்மளோட டெஸ்டிங்க்கு வந்து என்ன தேவைன்னா ஒரு ஃபார்ம் தேவை. அதுக்காக நான் ஃபார்ம் டைப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் மார்க்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ள ஒரு 2 இன்புட் ஃபீல்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதோட டைப் வந்து டெக்ஸ்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஹோல்டர் ஒன்று வச்சுக்கலாம். பிளேஸ் ஹோல்டர் வந்து என்டர் யுவர் நேம்னு வச்சுக்கலாம். நேம். நெக்ஸ்ட் இதில் வந்து ரைட் டேக் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் ஒரு இன்புட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இன்புட்டில் வந்து இதோட டைப் வந்து இமெயில்னு கொடுத்துக்கலாம். இதில் வந்து பிளேஸ் ஹோல்டர் என்டர் யுவர் இமெயில்னு கொடுத்துக்கலாமா? ஓகே, என்டர் யுவர் இமெயில்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னா ஒரு பிரேக் டேக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டன். ஓகே. பட்டன் டேக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சப்மிட்னு சொல்லிட்டு இல்லை ஆட் யூசர்னே கொடுத்துக்கலாம். நம்ம ஒரு யூசர் தானே ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆட் யூசர்னு சொல்லி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுலையுமே 2 இன்புட்லையுமே ஒரு நேம் ஃபீல்டு ஒன்று கொடுத்துக்கலாம். நேம் ஃபீல்டு வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னு சொன்னால், நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஸ்டேட் வேல்யூ, அந்த ஸ்டேட்டை வச்சு இது வந்து அந்த இன்புட் வேல்யூ வந்து இந்த இன்புட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான். நேம் வந்து இதோட நேம் வந்து நேம்லேயே கொடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னால் இது நேம் தானே, நேம் ஃபீல்டு தான், அதனால நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து இதுக்கு ஒரு நேம், அதுக்கு வந்து இமெயில் கொடுத்துக்கலாம். இதை கேப்ஸில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும். ஓகே. இப்போ ஒரு இன்புட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்புட் ஃபார்ம். ஓகே, ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டேட் வந்து எதுக்காகண்டா ஒரு வேல்யூ வந்து இனிஷியல் வேல்யூ வந்து வேல்யூ வந்து அப்டேட் பண்ண ஸ்டேட் தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் ஸ்டேட்டுங்கிற ஹூக்கு இதுக்கு முன்னே ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் யூஸ் ஸ்டேட் பற்றி போட்டிருக்கோம். அதை பற்றி தெரியலன்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, யூஸ் ஸ்டேட் ஃபஸ்ட்டு கான்ஸ்ட்ங்கிற ஒரு வேரியபிளில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். கான்ஸ்ட்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் போடணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நான் யூசர்னு சொல்லி எடுத்துக்கிறேன். யூசர்ஸ் கமா இது வந்து இனிஷியல் வேல்யூ அப்டேட் பண்ணுறதுக்காக செட் யூசர்ஸ் சொல்லி செகண்ட் ஆர்குமெண்ட்டாக ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். இது வந்து எப்பயுமே கேமல் கேஸில் தான் இருக்கணும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட்னு கொடுக்கணும். யூஸ் ஸ்டேட் கொடுத்துட்டு வந்து பேரந்தசிஸ்க்குள்ள ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்குறேன். ஏன்னு சொன்னால் இது ஒரு அரேவாக வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம், அதுக்காக ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்னொரு ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அது கான்ஸ்ட், அதுவும் சேம் மெத்தட் தான். நம்ம நம்ம வந்து கிரியேட் பண்ணுற அந்த ஹூக் யூஸ் ஸ்டேட் ஹூக் ஃபுல்லாகவே இப்படி தான் கொடுக்கணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் இருக்கணும், டிக்ளேர் பண்ணணும். இதை வந்து டேட்டான்னு சொல்லி வச்சுக்கலாமா? ஃபார்ம். ஓகே, டேட்டான்னு வச்சுக்கலாம்.
டேட்டா கமா செட் டேட்டான்னு வச்சுக்கலாம் ஈக்குவல் டு யூ ஸ்டேட் கொடுத்தாச்சு. இது பேரண்டிசஸ் கேர்லி பிரேசஸ்க்குள்ள நேம் கொடுக்குறோம். நேம் கோலன். இது ஏன் இந்த கேர்லி பிரேசஸ் கொடுத்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக டிக்ளேர் பண்ணுறதுக்காக. ஆப்ஜெக்ட்னா என்ன, ஒரு கீ இருக்கும், வேல்யூ இருக்கும். கீங்கிறது நேமு, வேல்யூ வந்து நம்ம வந்து எம்டியாக கொடுக்குறோம். எம்டிக்காக இந்த எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். இது வந்து எதுக்கான்னு சொன்னால் ஜஸ்ட் ஃபார்ம் வந்து அப்டேட் ஆன ஒன்றியே அந்த ஃபார்மில் இருக்க இன்புட் வேல்யூ வந்து எம்டி பண்ணுறதுக்காக, கிளியர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு இமெயில், இதுவும் சிங்கிள் கோட்ஸ் எம்டி கோட்ஸில் கொடுக்குறோம். ஓகே, இது வந்து கேமல் கேஸில் தான் எழுதணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹேண்டில் சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறோம். இந்த ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக சொன்னால் நம்மளோட இன்புட் வேல்யூ இருக்கு இல்லையா, இன்புட் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக. சேஞ்ச் பண்ணுறது மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா, ஒவ்வொரு வேல்யூவும் எந்தெந்த மாதிரி வந்து ஸ்டோர் ஆகணும், எந்தெந்த ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுன்ற மாதிரி. இதுங்க பார்க்கலாம், நான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். கான்ஸ்ட் ஹேண்டில் சேஞ்ச். இந்த ஹேண்டில் சேஞ்சுங்கிறது ஒரு வேற ஒன்றும் இல்லை, இது ஒரு ஈவெண்ட் லிசனர். ஈவெண்ட் லிசனர் பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பற்றி தெரியலன்னு வீடியோ பாருங்கள். ஈங்கிறது ஒரு ஈவெண்ட்டாக எடுக்கிறோம், ஒரு ஆரோ ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே கேர்லி ப்ரைஸஸ் போடுறோம். கேர்லி ப்ரைஸஸ் வந்து எதுக்காகன்னு சொன்னால் ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணுறதுக்காக. இதில் இந்த ஃபார்ம், இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இந்த இனிஷியல் டேட்டா வந்து எம்டியாக இருக்குது. இந்த இனிஷியல் டேட்டாவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எம்டி பண்ணுறோம். எம்டி பண்ணுறோம்னு சொன்னால் ரெஸ்ட் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா, ரெஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அதை வந்து ரெஸ்ட் பண்ணுறோம். டேட்டா கமா இது எதுக்கு ட்ரிபிள் டாட் கொடுத்துருக்கோம்னு சொன்னால் இதே ரெஸ்ட் ஆப்ரேட்டரோட சின்டெக்ஸ் இப்படி தான் கொடுக்கணும், அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். அதுக்கு இன்னும் வந்து எரர் வருது இல்லையா, இங்கே வந்து பேராந்திசிஸ் கொடுக்கணும், பேராந்திசிஸ்குள்ளே தான் இது வந்து டிக்ளேர் பண்ணணும், அதனால தான். ஓகே, டேட்டா அதுக்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கமா போட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஒன்று போடணும். அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் e.target.name, இந்த நேம் கொடுத்தோம் இல்லையா இன்புட்டில், ஒவ்வொன்றிலையும் நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த நேம் வந்து இங்கே தான் யூஸ் ஆகும். இந்த நேமை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து டார்கெட் பண்ணுறோம், அதுக்காக தான் e.target.name கோலன் வச்சு e.target.value கொடுத்துக்கலாம். target.value இது இப்படித்தான் கொடுக்கணுமாண்டா அப்படிலாம் இல்லை, நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் போய் இங்கே வந்து ஆன் சேஞ்ச் கொடுத்து அதில் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறது டைரெக்டாக வந்து இந்த டேட்டா மட்டும் ரெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃபீல்டு கொடுக்காம e.target.value கொடுத்துடலாம், கொடுத்து அந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ வந்து இங்கே வந்து ஆன் சேஞ்ச் வந்து ஆல்ரெடி ஹேண்டில் சேஞ்ச் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டோம், அதனால ஆன் சேஞ்சுன்னு மட்டும் நம்ம ஜஸ்ட் கால் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் லைனில் ஆன் சேஞ்ச் கொடுக்குறோம், ஆன் சேஞ்சில் ஹேண்டில் சேஞ்சுன்னு சொல்லி கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதையும் அலைன் பண்ணிக்கலாம், இங்கேயே ஆன் சேஞ்ச் கொடுத்துக்கலாம். ஓகே, ஆன் ப்ளே ஆயிடுச்சு. ஆன் சேஞ்ச், ஆன் சேஞ்சில் ஹேண்டில் சேஞ்ச் கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே நம்ம மேலே கிரியேட் பண்ண ஃபங்க்ஷனை வந்து இங்கே கால் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இந்த ஹேண்டில் சேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ஹேண்டில் சேஞ்சில் நம்ம வந்து அதாவது இந்த இனிஷியல் டேட்டா இருக்கு இல்லையா, இந்த இனிஷியல் டேட்டா வந்து ரெஸ்ட் பண்ணி இன்னொரு டேட்டா வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். எதில் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம், இந்த செட் டேட்டா கொடுக்கணும், செட் டேட்டா கொடுத்தா மட்டும்தான் அது கிரியேட் ஆகும். அதுக்காக இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன், அதுக்குள்ளே கேர்லி ப்ரைஸஸ் கொடுத்து அதுக்குள்ளே செட் டேட்டா கொடுத்து செட் டேட்டா கொடுத்து அதுக்குள்ளே இதை வந்து பேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்டான ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சப்மிட் மெத்தட் பார்க்கலாம். சப்மிட் ஃபார்ம், சப்மிட் மெத்தட்னு சொன்னால் என்னன்னு சொன்னால்
இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிட்டு இந்த ஆட் யூசர்ங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து இந்த டேட்டா எல்லாமே அங்கே வந்து டேட்டா பேஸில் வந்து ஆட் ஆகணும். அதுக்காக சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் சப்மிட் ஃபார்ம்னு சொல்லி வச்சுக்கலாம். ஏன்னு சொன்னால் நம்ம ஃபார்ம் தானே கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து அசிங்க் மெத்தடாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சிங்க் இதில் வந்து ஒரு ஈங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு ஈவெண்ட் லிசனை வந்து குறிக்கும். நம்ம தானே ஆல்ரெடி ஈவெண்ட் டார்கெட் டாட் வெளியே தான் கொடுத்துருக்கோம். அது வந்து ஈங்கிறது வேற ஒன்றுலேயே ஒரு ஈவெண்ட் தான். வேலி பிரேசஸ் போட்டு ட்ரை கேச் மெத்தட் வந்து கால் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னே இந்த வந்து எதுக்காக கால் பண்ணோம்னு சொன்னால் இதோட ப்ரீவியன்ட் டேட்டா இருக்கு இல்லையா, அதாவது இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண டேட்டா வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்காகத்தான். அதுக்காக டாட் ப்ரீவியன்ட் டிஃபால்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. அதை வந்து கால் பண்ணி ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே ப்ரீவியன்ட் டிஃபால்ட் கால் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து ட்ரை கேச் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கலாம். அதுக்காக இங்கே ஒரு கன்சோல் கன்சோல் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். கன்சோல் எதுக்காகன்னு சொன்னால் ஏதாவது எரர் வந்தால் பார்க்குறதுக்காகவும் தான். ஃபார்ம் சப்மிட்டட் எரர்னு வச்சுக்கலாமா, இல்லை எரர் கிரியேட் யூசர்னு வச்சுக்கலாம். யூசர் கிரியேஷன் எரர்ண்டே வச்சுக்கலாம். யூசர் CREATION யூசர் கிரியேஷன் எரர். நெக்ஸ்ட் ஒரு அலார்ட் மெசேஜ் கொடுத்துக்கலாம். இந்த அலார்ட் மெசேஜ் வந்து எதுக்குன்னு சொன்னால் நம்ம கன்சோல் போய் பார்க்குறதுக்கு முன்னே இந்த அலார்ட் மெசேஜ்லேயே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எரர் வந்திருக்கு. இதுக்குமே வந்து யூசர் கிரியேஷன் எரர்ண்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரை மெத்தடில் போயிடலாம். ட்ரையில் வந்து என்ன பண்ண போகணும்னு சொன்னால் அந்த பேக்கண்டில் பேக்கண்ட் போய்க்கலாம். பேக்கண்ட் வந்து 7000 ரன் ஆகுது இல்லையா, அந்த ஏபிஐ வந்து இங்கே வந்து கெட் பண்ணி அதுக்கு முன்னாடி டெர்மினல் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போது அந்த 7000 வந்து கெட் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து இந்த ஆக்சிஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னே ஆக்சிஸ் வந்து நம்ம இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. அதனால இப்போ வந்து ஆக்சிஸ்ங்கிற மெயின் ஃபோல்டரில் இருக்கும். அதில் வந்து கிளைண்ட்டுங்கிற ஃபோல்டருக்கு நேவிகேட் ஆகணும். அதுக்கு சிடி பேஸ் CLIN கிளைண்ட் கொடுக்குறோம். ஓகே, npm இன்ஸ்டால் ஆக்சியஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த ஆக்சியஸ்ங்கிற பேக்கேஜ் வந்து மேனுவலாக தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும் ஏபிஐ காலிங்க்கு. ஓகே, டு அட்ரஸ் ஆல் யூசர்ஸ் ரன் npm அட். ஓகே, அந்த ஆக்சியஸ்ங்கிற இது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த ஆக்சியஸ் யூஸ் பண்ணி இங்கே வந்து கெட் பண்ணலாம். அதுக்கு அவைட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து அசிங்க் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதே மாதிரி இங்கே அவைட் மெத்தட் யூஸ் பண்ணி ஆக்சியஸை வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே ஆக்சியஸ் வந்து கால் பண்ணியாச்சு. பட் இங்கே வந்து இம்போர்ட் ஆகலை. நம்ம மேனுவலாக தான் இம்போர்ட் ஆகணும், இம்போர்ட் பண்ணணும். இப்போ வந்து இது வந்து என்ன மெத்தட்னு சொன்னால் போஸ்ட் மெத்தட் இல்லையா, ஃபார்ம் சப்மிட் பண்ண உடனே போஸ்ட்டாக தான் போகும். அதனால் போஸ்ட் மெத்தடு போஸ்ட்டு ஒரு பிராந்திஸ்குள்ளே ஸ்ட்ரிங்காகத்தான் வந்து நம்மளோட ஏபிஐ எல்லாமே பாஸ் பண்ணணும். அதுக்கு கச்சு டிடிபி ஸ்லாஸ்ன்னு கொடுக்கணும். இது என்னன்னு சொன்னால் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு லிங்க்கை வந்து ஏபிஐ வந்து கெட் பண்ண போகிறோம். லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நம்மளோட சர்வர் வந்து இப்போ வந்து லோக்கலில் தான் ரன் ஆகுது. அதனால தான் லோக்கல் ஹோஸ்ட் :7000. 7000ங்கிறது நம்மளோட போர்ட் நம்பர் வந்து 7000ல தான் நம்மளோட இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம டெர்மினல் பார்த்தோம் இல்லையா. அப்போ அடுத்து வந்து கிரியேட் யூசர் ஏபிஐங்கிறதும் யூசர். இந்த கிரியேட் யூசரும் ஏபிஐயும் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு நம்ம சர்வர் ஃபைல் போய் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக அங்கே வந்து ஒரு ரவுட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஏபிஐ தான். ஏபிஐ கிரியேட் யூசர்ங்கிறது நம்ம கொடுத்தது தான், வேறு எதுவும் நம்ம வந்து ரேண்டமாக போடல. ஹெச்டிடிபி லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறது வந்து
நம்மளோட லோக்கல் சர்வரில் வந்து ரன் ஆகுதுன்றது அர்த்தம். இந்த ஏபிஐ கிரியேட் யூசர்ங்கிறது வந்து நம்ம கிரியேட் பண்ண நம்ம வந்து எடிட் பண்ணதான். இங்கே வந்து டேட்டா வந்து பாஸ் பண்ணிக்கணும். இந்த டேட்டா வந்து என்ன பண்ணணும் சொன்னால் கிரியேட் பண்ண டேட்டா வந்து இங்கே வந்து வியூ ஆகிறதுக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு அலர்ட் மெசேஜ் ஒன்று கொடுத்துக்கலாம். இந்த அலர்ட் மெசேஜில் வந்து என்ன கொடுக்க போகிறோம் சொன்னால் யூசர் கிரியேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுத்துக்கலாம். இது ஸ்ட்ரிங்காத்தையும் கொடுக்கணும். யூசர் கிரியேட்டட் யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்ன சரி, ஓகே, இதை முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ வந்து இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, டேட்டா இருக்கு இல்லையா, இந்த டேட்டா வந்து ஆல்ரெடி இது வந்து எம்டி பண்ணிடும், கிளியர் பண்ணிடும் ஃபார்மை. இப்போ வந்து இந்த ஃபார்ம் வந்து இங்கே வந்து கால் பண்ணணும். எதுக்கான்னு சொன்னால் ஆல்ரெடி எம்டி பண்ணிடும். இப்பயும் வந்து இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் கொடுத்த உடனே எம்டி ஆகணும். அதுக்காகத்தான் செட் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு கொடுக்குறோம். செகண்ட் ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, செட் டேட்டா, ஃபார்ம் கிடையாது டேட்டா. செட் டேட்டாங்கிற செகண்ட் ஆர்குமெண்ட்டான ஃபங்க்ஷனை கொடுக்குறோம். இதில் வந்து என்ன பண்ணுறோம்னு சொன்னால் கேலி பேஸில் நேமும் எம்டியாக கொடுக்குறோம். இப்போ வந்து இதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால் அது ஒரு யூசரோட இன்புட் வந்து கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே இந்த ஃபீல்டில் யூசர் நேம் ஃபீல்டுலையும் இமெயில் ஃபீல்டு வந்து கிளியர் ஆகணும் அப்படின்றது தான் அர்த்தம். இமெயில் கோலன் இது ஒரு எம்டி ஸ்ட்ரிங் அது கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஃபீல்டு வந்து கால் பண்ணணும். என்ன கால் பண்ணணும் சொன்னால் ஃபெச் யூசர் சொல்லிட்டு நம்ம வந்து அது பேக்கெண்டில் இருக்கிற இது வந்து ஃப்ரண்ட் இருக்க டேட்டா வந்து யூசர் கொடுக்குற டேட்டா வந்து புஷ் பண்ணுறது தான். அங்கே புஷ் பண்ண டேட்டா வந்து இங்கே ஃப்ரண்ட் ஹேண்டில் இருக்கும் இல்லையா, அதுக்காக இங்கே ஒரு ஃபீல்டு வந்து கால் பண்ணணும். அது நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். நம்ம வந்து அதை க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்காக கான்ஸ்ட் ஃபெச் யூசர் சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு இது அசிங்க் மெத்தட் தான். நெக்ஸ்ட் ஒரு கால் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் போட்டு இதுலேயும் ட்ரை கேட்ச் மெத்தட் தான் கால் பண்ணுறோம். இந்த கேஜில் சேம் ஒரு கன்சோல் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, கன்சோலே வேணாம், அலாட் மெசேஜ் மட்டும் போட்டுக்கலாம். அலாட் மெசேஜ் கொடுத்தாலே நமக்கு போய் கன்சோல் ஃபார்ம்லாம் போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லைல்ல, அலாட்லேயே தெரிஞ்சிடும். அலாட் ஃபெயில்டு டு ஃபெச் யூசர்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரையில் கான்ஸ்ட் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணலாமா, அதில் ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். பேக்கெண்ட்லேருந்து வர்றது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் தானே, அதனால ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு வெயிட் ஃபேஸ் விட்டு ஆக்சியஸ் டாட், இது வந்து கெட் மெத்தட். ஏன்னு சொன்னால் பேக்கெண்டில் இருக்கிற டேட்டா வந்து இங்கே வந்து கெட் பண்ணுறோம். அதே சேம் தான். ஹெச்டிடிபி டிடிபி :// ஹோஸ்ட் கொடுக்குறோம். லோக்கல் ஹோஸ்ட் :7000 தான் நம்ம போட்டுருக்கோம் போர்ட் நம்பர் /API /get userன்னு சொல்லி தான் நம்ம ஃப்ரண்ட் ஹேண்டில் கொடுத்துருக்கோம், பேக் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். get user. ஓகே, அவ்வளோதான். இது வந்து கெட் பண்ணுறதுக்கானது. அடுத்து வந்து செட் யூசர்னு சொல்லிட்டு இந்த யூசர் இருக்கு இல்லையா, யூசர்னு சொல்லிட்டு ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த அரேயை வந்து கால் பண்ணி இந்த அரேக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த டேட்டாவெலாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்காக செட் யூசருங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். அதில் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் யூசர்னு சொல்லிக்குவோம். இந்த ரெஸ்பான்ஸுங்கிறது இந்த ரெஸ்பான்ஸு, டேட்டாங்கிறது வர்ற டேட்டா, எதோட டேட்டா, யூசரோட டேட்டா. ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் யூசர்ஸ் சொல்லி கொடுக்குறோம். யூசர் தான். ஓகே, இங்கே மட்டும் ஒரு ஃபெச் மெத்தட் ஒரு கன்சோல் கொடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னால் ஒருவேளை சப்போஸ் இங்கே வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்க்க முடியாது. அதுக்காக யூசர் ஃபெச்சிங் எரர்னு கொடுக்கலாம். ஃபெச்சிங் எரர். ஓகே, இந்த ஃபெச் யூசர்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து காப்பி பண்ணி இங்கே ஒரு ஆர்குமெண்ட் வந்து கால் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா செட் டேட்டாக்கு அப்புறம்
இங்கே வந்து கால் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா, அதனால் பராந்தசிஸ் போட்டு ஒரு செமிகோலன் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்கெண்டில் இருக்க டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரன் பண்ண உடனே ஓப்பன் பண்ண உடனே சர்வர் வந்து ரன் பண்ண உடனே அந்த டேட்டாவெலாம் வந்து வியூ ஆகணும். அதுக்காக யூஸ் அவைக் மெத்தட் வந்து கால் பண்ணிக்கிறோம். யூஸ் அவைக் பற்றி தெரியலன்னு சொன்னால் நம்ம இதுக்கு முன்னே போட்ட வீடியோவில் போய் பாருங்கள். இதுக்கு முன்னே யூஸ் அவைக் பற்றி தெளிவாக போட்டுப்போம். யூஸ் அவைக் போட்டு அதோட ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறோம். ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வேல்யூ பேசஸ் போட்டு இதுக்குள்ளே அந்த ஃபெச் யூசர்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகே, இது சிம்பிளாக இப்படி கொடுத்தாலே போதும். அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபெச் யூசர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபெச் யூசர்ஸ் இல்லை, இந்த சப்மிட் ஃபார்ம் இதை வந்து காப்பி பண்ணி எங்கன்னு சொன்னால் இந்த ஆக்ஷன் இருக்கு இல்லையா, ஃபார்ம் ஆக்ஷன், ஃபார்மில் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த ஆக்ஷன், இதை வந்து ஆக்ஷன் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஆன் சப்மிட் கொடுத்துக்கலாம். ஆன் சப்மிட்டில் நம்ம கால் பண்ண இல்லையா ஹேண்டில் சப்மிட் ஃபார்ம், அதை வந்து இங்கே வந்து கால் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பண்ணணும் சொன்னால் நம்மளோட இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண உடனே இந்த சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக வந்து அது அதுக்கான ப்ராசஸ் வந்து நடக்கும், அதுக்கான வேலையை செஞ்சிடும். அதுக்காக தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் எஃபெக்ட்டும் யூஸ் ஸ்டேட்டும் வந்து அதுவாக ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிடுச்சு. ஆக்சியஸ் வந்து இம்போர்ட் ஆகலையா, அதனால் நம்ம மேனுவலாக இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் ஆக்சியஸ் ஃப்ரம் ஆக்சியஸ். ஓகே, ஆக்சியஸ் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ போஸ்ட் மெத்தட் கிரியேட் பண்ணிட்டோம், கெட் மெத்தட் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த கெட் பண்ணுற டேட்டா வந்து எங்கே வந்து வியூ பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஃபார்முக்கு கீழே ஒரு மேப் மெத்தட் ஒன்று கால் பண்ணிக்கலாம். நம்ம மேப் மெத்தடில் என்ன சொல்ல போகணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கலாம். இது வந்து என்ன டேட்டாங்கிற மாதிரி H3 டேக்கில் என்ன போடலாம், யூசர் ஃபெச்சிங் போட்டுக்கலாம். யூசர் ஃபெச்சிங் ஃப்ரம் டேட்டாபேஸ். ஓகே, H3யில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு மேப் மெத்தட் ஒன்று கால் பண்ண போகிறோம். அந்த மேப் மெத்தடில் நம்ம கால் பண்ணுற டேட்டா வந்து ஒரு லிஸ்ட்டில் வர்றதுக்காண்டி நான் அன்ஆர்டர் லிஸ்ட்டு வந்து கால் பண்ணிக்கிறேன். அதனால் யூஎல் போட்டு இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் தான் நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். நம்மளோட டேட்டா வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டில் தான் வரப்போகுது. ஒரு புல்லட் சிம்பிளோட வரப்போகுது நம்மளோட டேட்டா ஃபுல்லாக. அதனால் கேர்லி பிரேசஸ் போட்டு மேப் மெத்தட் போனாலே கேர்லி பிரேசஸ் போட்டு ஒரே ஒரு பேரண்ட் தான் இருக்கணும். அந்த ஒரு பேரண்ட் வந்து யூஎல் தான். யூஎல்குள்ளே போகிறோம். இப்போ வந்து இந்த யூசர்ஸ் இருக்கு இல்லையா, யூசர்ஸுங்கிற ஸ்டேட்டு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த ஸ்டேட் தான் அரே. இந்த அரேக்கு தான் அரே மெத்தட் வந்தால் மட்டும்தான் வந்து மேப் மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து அரையாக அந்த ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். யூசர்ஸை வந்து கால் பண்ணுறோம். யூசர்ஸ் டாட் மேப்பு ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் கொடுத்து இதில் வந்து யூசர்னு சொல்லி நம்ம ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிறோம். ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதை கேர்லி பிரேசஸ் போட்டுக்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ஓகே, கேர்லி பிரேசஸ் வேணாம், பராந்தசிஸ் போட்டுக்கலாம். ஏன்னு சொன்னால் அது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் தானே, அதனால் எல்ஐ ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு ஒரு அதாவது ஃபாண்ட்டை வந்து ஃபோல்டாக காமிக்கிறதுக்காக இங்கே வந்து ஸ்ட்ராங் வந்து ஒரு டேங்கை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே யூசர் டாட் நேம் கொடுக்குறேன். இது வந்து கேர்லி பிரேசஸ் தான் கொடுக்கணும். யூசர் டாட் நேம், யூசருங்கிறது எது வேறு எதுவும் இல்லை, இந்த நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா இந்த இதுதான். இந்த நேம்ங்கிறது வந்து நம்ம அங்கே ஆல்ரெடி நேம் கொடுத்துருக்கோம்ல அந்த நேம் தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன, இமெயில். இமெயிலை வந்து அடுத்த லிஸ்ட்டில் ஸ்ட்ராங்கில் இந்த லிஸ்ட்டுக்கு அப்புறம் உள்ள இன்னொரு லிஸ்ட்டில் கொடுக்கலாம். இந்த லிஸ்ட் ஓகே, என்னாச்சு, இந்த லிஸ்ட் டேக்கில்
ஓகே. ஒரே ஒரு பேரண்ட் தான் வரணும் இல்லையா? அதுக்காக இந்த லிஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு ஒரே லிஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து நார்மலாக இருக்கும். யூசர் டாட் இமெயில் கொடுத்துக்கலாம். யூசர் டாட் இமெயில். ஓகே. இப்போ வந்து எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஃபங்க்ஷன் முடிஞ்சது. இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறதுக்கு டெர்மினல் போய்க்கிறோம். npm ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஓகே. இது டைரெக்டாக ப்ரௌசருக்கு நேவிகேட் ஆகும். நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால சுற்றுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரன் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். ஃபார்ம் வந்து ரன் ஆயிடுச்சு. ரன் ஆனது நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். நமக்கு வந்து எந்த ஒரு டேட்டாவும் வந்து நம்ம இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம் கிரியேட் பண்ணி, அதனால எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. இப்போ ஒரு யூசர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே. ஓகே. இப்போ ஒரு யூசர் வந்து ஆட் பண்ணலாம். யூசர்னு சொல்லி வச்சுக்கிறேன். யூசர் வச்சுக்கலாம். இங்கே வந்து user@gmail.com வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆட் யூசர் கொடுக்குறேன். யூசர் கிரியேஷன் ஃபெயில்டு. ஓகே. ஏதோ எரர் வருது, என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இது என்ன எரர்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம இங்கே போய்க்கிறோம். கோட் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. சரி, ஓகே. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் ப்ரௌசர் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். நேம்டே கொடுத்துக்கலாம். நேம்@gmail.com கொடுத்துக்கலாம். ஆட் யூசர் கொடுக்குறோம். ஓகே. ஓகே ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஒரு சில நேரம் இந்த மாதிரி தான் ஆகும். அது நெட்ஒர்க் இஷ்யூஸாகவும் இருக்கலாம். ஓகே, நேம் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. தென் நேம்@gmail.com வந்து வந்துருச்சு. கோடிங் போய்க்கலாம். அது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். மேப் மெத்தட் போனோம்னு சொன்னால் இங்கே வந்து பிஆர் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் லைன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் லைன் வருதுங்களா? இது வந்து கிரியேட் பண்ணுறது. ஓகே, யூசர்னு கொடுக்கலாம். அப்போது user@gmail.com கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, இது வந்து கிரியேட் மெத்தட். போஸ்ட் மெத்தடு யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இது வந்து அந்த அலர்ட் மெசேஜ் வருது. தென் வந்து இங்கே வந்து ஷோ ஆகுது இல்லையா, இது வந்து மேப் யூஸ் பண்ணி ஷோ ஆகுது. இது வந்து அந்த கெட் மெத்தடு. அவ்வளோதான். ஓகே, இவ்வளோதான். நம்ம வந்து ஏபிஐ கால் யூஸ் பண்ணி ஆக்சிஸ் யூஸ் பண்ணியும் பேக் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து டேட்டா வந்து பெச் பண்ணுறது இந்த மெத்தட் தான். ஓகேங்களா, எதுவும் பண்ணலை. ஜஸ்ட் போஸ்ட் மெத்தடும் கெட் மெத்தட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம்.